அன்னைக்கு கலைஞர் அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகலாம்ங்கிறது 2வது முறை கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்த போது எல்லா ஆதீனங்களும் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில விஸ்வந்து பரிஷத் ஒரு மாநாடு நடத்துது. என்ன மாநாடு நடத்துதுன்னா, இந்த அனைத்து ஜாதிகள் அர்ச்சகராகலாங்கிற திட்டத்தை எதிர்த்து ஒரு மாநாடு அங்க நடத்துது விஸ்வந்து பரிஷத். அதுல சங்கராமட ஆதீனம் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. மதுரை எல்லா ஆதீனங்களும் கலந்துக்கிறாங்க. ஏறக்குறைய ரொம்பவும் நெருக்கமா திராவிட இயக்கங்களோட நெருக்கமா இருந்த குன்றக்குடி ஆதீனம் உட்பட எல்லாருமே கலந்துக்கிறாங்க. நீங்க பொதுவான விஷயங்கள்ல பேசும்போது இந்த சைவ மட ஆதீனங்களும் சங்கராமட ஆதீனங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்குது. பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம். ஆனா நெருக்கி பிடிச்சி வரும்போது இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ற புள்ளி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, அன்னைக்கு கலைஞர் கொண்டு வந்து அனைத்து ஜாதியர் அர்ச்சகர்களாகங்கிறது இவங்க எல்லாருமே சேர்த்து எடுத்தாங்க. ஏன் எடுத்தாங்க அப்படின்னா, நீங்க இன்னைக்கு வந்து அனைத்து ஜாதியர் அர்ச்சகர்களான்னு சொல்லுவீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா அனைத்து ஜாதியரும் ஆதீன ஆகலான்னு சொல்லிடுவீங்க. அப்படிங்கிறதுனால தான் இது இருக்கிறாங்க. அடுத்த கட்டம் அதுதான் வரும் அப்படிங்கிற கண்ணோட்டம் இருக்கு. அப்ப